உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார், இந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் ஏஞ்சல் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேர். இல்லை சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி. என்னை பார்த்து மாக்கா பண்ணான்றாதீங்க சார். How are you, Angel? நல்லா I'm இருக்கீங்க? too good, thank you. How are you? சூப்பர்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்தில் பஸ்ஸை விட்ட பையன் மாதிரி பரிதாபமாக நிற்கிறேன். பாலா 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 சூப்பர் இல்லை பாலா? ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டார் சார். அப்படியா சார்? ரீசெண்டாக கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமாம் சார். சந்தோஷமாக இருக்குது பாலா. லவ் யூ சார். என்னோடய ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிட்டர் சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப்பை அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணுறேன்ப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்லை சார், இல்லை நீ உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு நம்மளால ஆசையாக இருக்காது. அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? ஏன் வாங்கலாம் அப்படி மாட்டிக்கிட்டேன். நீ இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குது சார், ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணலாமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார். இல்லை, உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமாக இருக்குது. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார். அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைட் லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்குது. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக லவ் ஃபீலின்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் லவ் சேர்ந்த அதில் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. இதான் சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு. இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு ஆக்சுவலி. அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இல்லை என்ன சொல்கிறேன்னா சார், அவர் மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க? இல்லை சார், சூப்பர் சார். உங்களுக்கு பேச வைக்கலாம் சார். தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிக்சர் மாதிரி, அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களுக்கு பற்றி பேசலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும்.
உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது, அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட blessing இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.